ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒரு ட்ரெயின் பிளாக் ஸ்டார்ட் பண்ணி சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் பிளாக் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப மாதங்களாச்சு. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயினை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம் ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ அதோடைய ஒரு சூப்பரான ஸ்பெஷல் அப்கிரேடேஷன் தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஏலகிரி எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் ஜர்னி இருக்க போது சென்னையிலேருந்து ஜோலார்பேட்டா இருக்கும். ஸோ இதில் அப்படின்னா ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே 3ஆம் தேதிங்க. ஸோ இன்னிலேருந்து இந்த ட்ரெயின் LHB எக்ஸாக அப்கிரேட் பண்ணுறாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் ஒரு அன்ரிசர்வ் ட்ரெயின், ஃபுல்லி அன்ரிசர்வ் ட்ரெயின் LHB அப்கிரேட் பண்ணுறது தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ட்ரெயின் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 நிற்குதுங்க. ஸோ வரும்போது தான் நோட்டீஸ் போர்டில் பார்த்தேன். ஸோ கரெக்டாக 5:55 நம்ம ட்ரெயின் டிப்பாச்சருங்க. அண்ட் இப்போ ட்ரெயின் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. ஒரு 25 நிமிஷம் தான் ஆகுது. வாங்க டக்குன்னு உள்ளே போயிட்டு என்ன லோக்கோ புல் பண்ணிட்டு பார்த்துட்டு கோச்லாம் எப்படி பார்த்துட்டு நம்ம போக போக ஒரு ஜெர்னியில் டீட்டெயில் கண்டினியூ பண்ணாங்க. வாங்க. நம்ம ட்ரெயின் இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இந்த ட்ரெயின் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ முக்கால்வாசி கோச் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ கோச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது கோச் கிட்டே போயிட்டு பார்க்கலாங்க. அண்ட் நம்ம ட்ரெயின் கரெக்டாக ரெடியாக இருக்குது பிளாட்ஃபார்ம் நம்பர் 11லேருந்து. ஸோ நம்ம ட்ரெயின் இங்கே தான் நிற்கிது. சரி வாங்க டக்குன்னு இந்த ட்ரெயினோட கோச் கம்போஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லோக்கோ ஷாட்ஸ் பார்க்க போகலாம். இந்த ட்ரெயினில் இருக்க 1 and only ரிசர்வ் கோச் தாங்க. ஏசி சேர் கார் மட்டும் தான் இந்த ட்ரெயினில் ரிசர்வ்டாக இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கோச்சாக தான் இருக்கும். ஸோ ஏசி சேர் காரும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோச் தான் கொடுத்துருக்காங்க. ஏசி சேருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நான் எந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிற கோச் தாங்க. ஸோ இன்ஜின்லேருந்து ஒரு 5 கோச் தள்ளி தான் சீட் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இது அன்ரிசர்வ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யார் ஃபஸ்ட் வரமோ அவங்களுக்கு தான் சீட் கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி ட்ராவல் பண்ண ஒரு சண்டேங்க. ஸோ சண்டேனால இந்த ட்ரெயின் காலியாக இருக்குது. அப்படி மற்ற வீக் டேஸ் மண்டேலேருந்து சாட்டர்டேயோட இருந்தால் இந்த டைமுக்குலாம் இந்த ட்ரெயினில் சீட்டே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ வாங்க டக்குன்னு இந்த ட்ரெயினோடைய என் சீட்டோடைய என் கோச் கம்போஷன் என்னென்னு பார்த்துட்டு என் கோச் இங்கிலீஷ் ஷார்ட்ஸ் எக்ஸ்ட்ரீ ஷார்ட்ஸ்லாம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிற கோச் இது தாங்க. ஸோ ஃபுல்லி அன்ரிசர்வ் டைப் ஆஃப் கோச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற கோச் பார்த்தீங்கன்னா 2026 மேனுஃபேக்சர் பண்ண கோச் தாங்க. பட் வேறு டிவிஷனுக்கு ரெடி பண்ண கோச் SW சவுத் வெஸ்ட் ரயில்வேக்கு ரெடி பண்ண கோச்சை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே SRல யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த கோச், நல்லா ஃப்ரெஷ்ஷாக. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு சிங்கிள் சீட்டே பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் பிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்போசிட் ட்ரெயின் கிராசிங்ஸ்லாம் நிறைய எடுக்கலாங்க. வந்தே பாரத் சதாப்தியில் வருவான். ஸோ அதை கேப்சர் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அதே மாதிரி நம்ம டோர் கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த சீட்டை நான் பிடிச்சிருக்கேன். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏசி சேர் காருங்க. ஸோ அது மட்டும் தான் ரிசர்வ் கோச்சாக இந்த ட்ரெயினில் ஆக்ட் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் 2 கோச், ஒரு SLRடியும் ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டும், பேக்கில் ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் கோச்சாக ஆக்ட் பண்ணுங்க. மொத்தம் 23 கோச்சில் 3 கோச் இதுக்கு விட்டுறாங்க. மீதி இருக்கிற 19 கோச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அன்ரிசர்வ் கோச் தாங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு அன்ரிசர்வ் கோச்னால பார்த்தீங்கன்னா ICFல கனவும் பார்த்தீங்கன்னா இது செம்ம ஜாம் பேக்டாக போகும். ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா LHBக்கு இந்த ட்ரெயினை மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ ஒரு வழியாக LHBயாக மாற்றிட்டாங்க. ஸோ LHBயாக மாற்றினா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கம்ஃபர்ட்டாக இருக்குங்க ட்ராவல் பண்ணும்போது, அந்த குழுங்கள் இல்லாமல் போய் சேரலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீட் அதிகமாக இருக்குங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ICFல பார்த்தீங்கன்னா 72 பேர்லேருந்து 75 பேர் தான் உட்கார முடியும். பட் இந்த அன்ரிசர்வ் LHB கோச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 பேர் வரைக்கும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசஞ்சர் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த LHBயில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பெரிய ரோ சீட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா குஷன் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் வந்து அங்கேயும் மேலேயும் உட்காந்து ட்ராவல் பண்ணாங்க. பட் ICFல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருப்பாங்க. சில இதில் குஷனே கம்பி மட்டும் தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சீட் இது தாங்க சொல்லியிருந்தேன். கீழே இங்கே பெரிய ரோல் 4 பேர் உட்காரலாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு குஷன் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ சப்போஸ் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்தால் இங்கே மேலேயும் உட்காந்து ட்ராவல் பண்ணலாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு அதாவது லோவர் பர்த்து மிடில் பர்த் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே சூப்பராக. ஸோ நம்ம இருக்க கோச்சோடைய ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்துலாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷ் பேஷன் இருக்குதுங்க, தண்ணி ஃப்ளோவில் வருது. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்டர்ன் ஸ்டைல், இங்கே இந்தியன் ஸ்டைல் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு ரன் போல். இந்த கோச்சை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்க. 26 மேனுஃபேக்சர் பண்ண கோச்செலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர் அண்ட் இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சோப் டிஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. பட் சோப் டிஸ்பென்சரில் அந்த லிக்விட் தான் இல்லை. அண்ட் இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூமுங்க. ஸோ மேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ளெஷ்ஷு, ஸ்ப்ரே கன்னு, ஜக்கு அண்ட் ரூம் ஃப்ரேக்ரன்ஸு, ஸோ ஸ்மோக் டிடெக்டர் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஜினுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு 2 கோச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தான் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எஸ்எல்ஆர்டியும் சரி, இந்த எல்ஹெச்பி அண்ட்ரஸும் சரி, லேடிஸ் ஒன்றையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் லோகோ ஷாட் பார்த்துருப்பீங்க, எனக்கு பின்னாடி தாங்க நிற்கிது. ஸோ நானும் ஒரு வேப் 7 வர தான் எதிர்பார்த்தேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஷெட்டுடைய வேப் 4 தான் எண்ட் டு எண்ட் நம்மளை ஃபுல் பண்ண போகுது. ஸோ நடுவில் எந்த இடத்துல லோகோ சேஞ்சோ லோகோ ரிபஸோ கிடையாதுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேனால பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் செலிப்ரேஷன் இருக்கும், அவர் ஏதாச்சும் இன்ஜின்லேயாச்சும் இந்த மாலை மாட்டி வைப்பாங்க எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலைங்க. மேபி சென்னையிலேருந்து கிளம்பும் ட்ரையாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி தான் சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு ரன்னே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கே இவ்வளோ ட்ரை ஆகுது. மேபி நாளைக்கு அதாவது ஜோலார்பேட்லேருந்து கிளம்பும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் என்ன ஃபங்க்ஷன் நடக்குமா இருக்கும். ஸோ ஜோலார்பேட்லேருந்து கிளம்பும் போது அதே மாதிரி சப்போஸ் இல்லைனா போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டேஷனில் வெல்கமிங் பண்ணுறாங்க கூட பார்க்கலாங்க நம்ம காட்பாடி வரைக்கும். ஸோ நாங்கள் போகலாங்க, அவ்வளோதான். நான் ட்ராவல் பண்ணுற கோச்சோடைய உள்ள இன்டீரியர்ஸ் அண்ட் உள்ள என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் பார்த்துருக்கீங்களாங்க. அண்ட் இன்னும் ட்ரெயின் கிளம்ப கரெக்டாக ஒரு 2 minutes தான் இருக்குது. ஸோ வாங்க ட்ரெயின் எந்தெந்த ஸ்டாப்பில் நிற்கிதோ அங்கே ஒரு டீட்டெயிலாக இந்த ட்ரெயினை பற்றி பார்த்துட்டு நம்ம அழகாக ஜோலார்பேட் போய் ரீச் ஆகலாங்க. நம்ம ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஆன் டைமுக்கு 5:55 சென்னை சென்டர்ந்து டிபார்ட் வச்சுங்க. ஸோ இந்த ட்ரெயினிங் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லோக்கல் ஸ்டேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதாவது பெரம்பூர், அம்பத்தூர்லாம் இந்த ட்ரெயின் நிற்கோங்க. அண்ட் வாங்க பெரம்பூரில், அம்பத்தூரில் பார்த்து நின்று ஒரு வீட்டில் இந்த ட்ரெயினை பற்றி நம்ம பார்த்துட்டு சூப்பராக ட்ராவல் பண்ணலாங்க. அப்படியே ஐசிஎஃப் ரேக்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோச்சுக்கு நடுவில் வாக் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஐசிஎஃப் கோச்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த கோச் போனால் நம்ம அடுத்த ஸ்டேஷன் ஏறிங்க தான் மாறி போகணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோச்லேருந்து ஒரு கோச்சுக்கு ஈஸியாகவே ட்ராவல் பண்ணிட்டு போகலாங்க. ஸோ இங்கே எதுவுமே டோர் லாக் பண்ணல. சப்போஸ் டோர் லாக் ஆகியிருந்தால் தான் போக முடியாது. பட் டோர் லாக்லலாம் ஈஸியாக இந்த கோச்சில் அந்த கோச்சுக்கு சூப்பராக ட்ராவல் பண்ணலாங்க. வண்டி எண் 1608 நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான பெரம்பூருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆகிருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க சென்ட்ரலில் ஏறாத கூட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே பெரம்பூர்லேயே ஏறுறாங்க. என்ன தான் இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் சண்டேவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு க்ரௌடு இருக்குங்க. பட் வீக் டேஸில் வந்தீங்கன்னா இதோட டபுள் மடங்கு க்ரௌட் இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 1608 இதுக்கு முன்னாடி ஷார்ட் காமிச்சிருப்பேன். ஆப்போசிட் ட்ராக்ல இருந்து கூட நிறைய பேர் ஏறுவாங்க. பட் இனி கம்மியாக இருக்குங்க. மற்ற டைம் அந்த மண்டேலேருந்து சாட்டர்டேக்குள்ளே வந்தீங்கன்னா ஸோ செம்ம க்ரௌட் பெரம்பூர்லேயே இந்த ட்ரெயின் ஃபுல்லாகிடுங்க.
சென்ட்ரல்லேருந்து கிளம்பும்போது காலியாக இந்த கோச் பார்த்திங்கன்னா பெரம்பூரில் முக்கால்வாசி ஃபில் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்த வாரம் அம்பத்தூர் திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினே இப்போ சீட்ஸ் இருக்காமல் கொஞ்சம் ஃபில் ஆயிருங்க. வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes லீவில் தான் நம்ம ட்ரெயின் ரீச் ஆகிருக்கு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஓரளவுக்கு நார்மலாக தான் போட் பண்ணுறாங்க. அண்ட் நான் சொல்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் சண்டேல ட்ராவல் பண்ணுவாங்க இந்த க்ரௌடு இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் மண்டே டு சாட்டர்டே பார்க்குற மாதிரி தான் இந்த க்ரௌடை ஒரு 2 times or 3 times அதிகமாக போட்டுக்கோங்க. ஏன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேருந்து ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்களும் இந்த ட்ரெயின் தான் போட் பண்ணுவாங்க. பெரம்பூர்லேருந்து இந்த ட்ரெயின் போட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்துட்டு எப்போவுமே காலியாக போகணுன்னு வச்சுக்காதீங்க. இந்த ட்ரெயின் 24/7 7 நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் செம்ம ஜாம் பேக்கெட்டாக தான் பெரம்பூர் வரும். அந்த ஜாம் பேக்கெட்டாக தான் பெரம்பூர்லேருந்து வெளில போய் அம்பத்தூர் வரையாக போகும். நம்ம ட்ரெயினோட 3rd அஃபிஷியல் ஹால்ட்டான திருவள்ளூர் ஜங்ஷனும் வந்து ரீச் ஆகிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து பேசஞ்சர்ஸ் போட் பண்ண செம்ம பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்த்துருக்காங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் இந்த ட்ரெயினில் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 85 rupees வாங்குறாங்க. இது ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயினுங்க. சப்போஸ் இதுவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்தால் 105 ரூபா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க.
நம்ம ட்ரெயினோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஹால்ட்டான அரக்கோணம் ஜங்ஷன் தான் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர் டீபோர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேசஞ்சர் போட் பண்ணுறாங்க. சரி வாங்க நம்ம ஃப்ரண்ட்டில் போயிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் மேடி ப்ரோ இருக்காராம். ஸோ அங்கே போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாங்க. சித்தேரி ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் டிலேயோட ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெயினோடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16089 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு ஜோலார்பேட்டை வரைக்கும் போகிற ஏலகிரி எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து ஈவினிங் 5:55 எடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் காட்பாடி வழியாக உங்களுக்கு ஜோலார்பேட்டைக்கு நைட் 10:30க்கு போய் ரீச் ஆகுங்க. ஸோ மொத்தம் ஒரே ஒரு ரேக்வெஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜோலார்பேட்டையிலேருந்து சென்னை டு ஜோலார்பேட்டை. சென்னையில் ஈவினிங் 5:30 மணிக்கு கிளம்புற ட்ரெயின் ஜோலார்பேட்டை நைட்டு 10:30 மணிக்கு போங்க. ஸோ நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு அகெயின் அங்கேருந்து மார்னிங் 4:30 வாக்கில் ஜோலார்பேட்டை டிபார்ச்சர் ஆகி மார்னிங் 10 o'clock உங்களுக்கு சென்னையை வந்து ரீச் ஆயிருங்க. மொத்தம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 214 கிலோமீட்டர்ஸை இந்த ட்ரெயின் 4 hour 10 நிமிஷத்தில் கவர் பண்ணுங்க வித் 14 இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸோட. ஷோலிங்கர் ஸ்டேஷனுக்கு நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டிலேயோட ரீச் ஆகிருக்குங்க. ஸோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் தாண்டி கூட க்ரௌட் அப்படியே தாங்க இருக்குது. இந்த க்ரௌட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பூர், வாணியம்பாடி, குடியாத்தத்துக்கு தான் நிறைய பேர் டீபோர்ட் ஆகுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எண்ட் டு எண்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே க்ரௌடடாக தாங்க போகும். வாலாஜா ரோடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 minutes டிலேயோட ரீச் ஆகுங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிலேயில் போய் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வாலாஜாக்கு மாதிரி ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அன்ஷெட்யூல் ஹால்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு 25 minutes கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் அன்ஷெட்யூல் ஹால்ட்டாக நிற்குது. முன்னாடி எந்த ட்ரெயினும் இல்லைங்க. ஸோ இவனுக்கு பின்னாடி தான் ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அன்ஷெட்யூல் ஹால்ட்டாக நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினை பற்றி ஒரு டீட்டெயில் பார்த்தலாமா? இந்த ட்ரெயின் தாங்க லைஃப் லைன் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, இந்த வாலாஜா, ஷோலிங்கர்லேருந்து மார்னிங்கில் சென்னை கனெக்ட் பண்ணுறதுல ஒரு பெஸ்ட்டான டைமிங்கில் இவன் வந்து ரீச் ஆவாங்க. ஸோ இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் போகாமல் சரிங்க. பட் நிறைய பேர் பெரம்பூரில் இறங்கி அங்கேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு. ஸோ இந்த ட்ரெயின் இல்லைன்னா இந்த ஏரியாவிலேருந்து வர மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க.